வாழ்க வளமுடன். 216 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களே, சில கால மாற்றங்கள் வாழ்க்கையில் சிறிய மாற்றத்தை மட்டும் கொடுக்கும். சில கால மாற்றங்கள் ஒரு வாய்ப்பை மட்டும் கொடுக்கும். ஆனால் 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால சுழற்சி உங்கள் வாழ்க்கையின் திசையையே மாற்றக்கூடிய சக்தியை கொண்டிருக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த உழைத்து அனுபவித்த கஷ்டம், காத்திருந்த பொறுமை, விட்டு கொடுத்த தருணங்கள், மனதில் வைத்திருந்த கனவுகள், இவை அனைத்தும் வீணாகவில்லை என்பதை நிரூபிக்கும் காலம் இது. தனுசு ராசியின் அதிபதியான குரு அறிவு, வளர்ச்சி, அதிர்ஷ்டம், தர்மம், உயர்கல்வி, பயணம் மற்றும் வாழ்க்கையை பெரிய பார்வையுடன் அணுகும் மனப்பான்மையை குறிக்கக்கூடியவர். அதனால் தனுசு ராசிக்காரர்கள் எவ்வளவு தடைகள் வந்தாலும் ஒரு நாள் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையை எளிதில் இழக்க மாட்டார்கள். ஆனால் கடந்த சில வருடங்களில் அந்த நம்பிக்கையே தலைமுறை சோதிக்கப்பட்டது. செல்ல நினைத்த பாதையில் தாமதம் ஏற்பட்டது. எதிர்பார்த்த மனிதர்கள் விலகினார்கள். கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவின. உழைத்த அளவிற்கு பலன் கிடைக்கவில்லை. சில நேரங்களில் வாழ்க்கை ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறது என்ற கேள்வியும் உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். ஆனால் இனி நிலைமை மாறப்போகிறது. 216 வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த மாற்றம் காத்திருந்தவர்களுக்கு நகரும் நேரத்தையும், முயற்சி செய்தவர்களுக்கு பலனையும், சரியான வாய்ப்பை தேடியவர்களுக்கு புதிய கதவுகளையும் திறக்கப் போகிறது. இதுவரை ஒவ்வொரு அடியையும் கவனமாக வைத்த நீங்கள் இனி வேகமாக முன்னேறும் சூழ்நிலையை சந்திக்க போகிறீர்கள். நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நகர ஆரம்பிக்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் உயிர் பெறும். நின்று போன திட்டங்கள் முன்னேறும். உங்களை கவனிக்காதவர்கள் உங்கள் மதிப்பை உணர ஆரம்பிப்பார்கள். நீங்கள் தேடி சென்ற சில வாய்ப்புகள் இனி உங்களை தேடி வரும் நிலையும் உருவாகலாம். இது வெறும் அதிர்ஷ்ட காலம் மட்டுமல்ல, உங்களுடைய திறமை வெளிப்படும் காலம், உங்களுடைய உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் காலம், உங்களுடைய வாழ்க்கை அடுத்த உயரத்தை நோக்கி நகரும் காலம். அதனால் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. இந்த 216 வருட மாற்றம் அனைவருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. இந்த காலத்தை சரியாக புரிந்து கொண்டு வரும் வாய்ப்புகளை தைரியமாக பயன்படுத்துபவர்கள்தான் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவார்கள். அதனால் இந்த வீடியோவை இறுதி வரை கவனமாக பாருங்கள். ஏனென்றால் இனி பார்க்க போகும் ஒவ்வொரு பகுதியும் 216 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் வேலை, தொழில், பணம், சொத்து, திருமணம், குடும்பம், வெளிநாடு, கல்வி, ஆரோக்கியம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் எப்படி மாறப்போகிறது என்பதை தெளிவாக விளக்கப் போகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அத்தியாயம் தொடங்கப் போகும் நேரம் இது. அந்த மாற்றம் எந்தெந்த பகுதிகளில் எப்படி வெளிப்படப் போகிறது என்பதை இனி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். கடந்த பல வருடங்களாக தனுசு ராசிக்காரர்கள் சந்தித்த வாழ்க்கை சோதனைகள். தனுசு ராசிக்காரர்களே, கடந்த பல வருடங்களை திரும்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சோதனை முயற்சி இல்லாதது அல்ல, முயற்சிக்கு ஏற்ற பலன் தாமதமானதுதான். நீங்கள் முன்னேற வேண்டும் என்று நினைத்த ஒவ்வொரு நேரத்திலும் ஏதோ ஒரு காரணத்தால் வாழ்க்கை வேகத்தை குறைத்தது. சில நேரங்களில் பணம் தடையாக இருந்தது. சில நேரங்களில் குடும்ப பொறுப்புகள் முன்னால் நின்றன. சில நேரங்களில் சரியான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னும் சில நேரங்களில் எல்லாம் சரியாக இருந்தும் கடைசி நேரத்தில் திட்டம் மாறிப்போனது. இதனால் பலமுறை இன்னும் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும் என்ற நிலையிலேயே நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். வேலை வாழ்க்கையில் உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற மதிப்பு கிடைக்கவில்லை என்ற உணர்வு பலருக்கும் இருந்தது. புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டீர்கள், புகுதல் நேரம் உழைத்தீர்கள். ஆனால் அதற்கான அங்கீகாரம் வேறு யாருக்கோ சென்ற தருணங்களும் இருந்தன. வேலை மாற்ற நினைத்த போது சரியான நிறுவனம் அமையவில்லை. சம்பள உயர்வு எதிர்பார்த்த போது தாமதம் ஏற்பட்டது. வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும் நேரத்தில் குடும்ப சூழ்நிலை மாறியது. இதனால் வாழ்க்கை முன்னேறுகிறது என்ற உணர்வை விட ஒரே இடத்தில் நின்றுவிட்டது போன்ற எண்ணம் உருவானது. தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் இருந்தாலும் நிலைத்தன்மை இல்லை. ஒரு மாதம் நன்றாக இருந்தால் அடுத்த மாதம் சுமாராக இருந்தது. வாடிக்கையாளர்கள், முதலீடு, பணப்புழக்கம், சந்தை மாற்றம் போன்ற காரணங்களால் தொடர்ந்து புதிய சவால்களை சந்தித்திருக்கிறீர்கள். சிலர் நம்பிய மனிதர்களுடன் சேர்ந்து
தொழில் செய்து பின்னர் ஏமாற்றத்தையும் சந்தித்திருப்பீர்கள். பண விஷயத்தில் சம்பாதித்ததை விட செலவுகள் அதிகமாக இருந்த காலமும் இருந்தது. குடும்ப தேவைகள், கல்வி செலவுகள், மருத்துவ செலவுகள், கடன் பொறுப்புகள், எதிர்பாராத அவசரங்கள், இப்படி பணம் வந்த வேகத்தில் வெளியே சென்ற அனுபவம் பலருக்கு இருந்திருக்கிறது. சேமிக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் புதிய செலவு வந்து நின்றிருக்கிறது. உறவுகளில் நீங்கள் உண்மையாக இருந்த அளவிற்கு எல்லோரும் உண்மையாக இல்லை என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுத்திருக்கிறது. சிலர் உங்கள் நல்ல மனதை பயன்படுத்திக் கொண்டார்கள். சிலர் தேவை இருந்தபோது மட்டும் உங்களை நினைத்தார்கள். சிலர் வாக்குறுதி கொடுத்து நிறைவேற்றவில்லை. இதனால் மனிதர்களை நம்பும் விதத்திலேயே மாற்றம் ஏற்பட்டது. காதல் வாழ்க்கையில் எதிர்காலத்தை நினைத்து உறவை பார்த்த நீங்கள் சில நேரங்களில் எதிரில் இருந்தவரின் தயக்கம் அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏமாற்றத்தை சந்தித்திருக்கலாம். திருமண வாழ்க்கையில் குடும்பத்தின் நிம்மதிக்காக உங்கள் விருப்பங்களை பலமுறை தள்ளி வைத்திருக்கிறீர்கள். பொறுப்புகளை அமைதியாக சுமந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மன அழுத்தத்தை எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை என்ற உணர்வும் இருந்திருக்கிறது. இந்த கடந்த வருடங்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றன. நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதாது, சரியான முடிவும் வேண்டும். உழைப்பு மட்டும் இருந்தால் போதாது, சரியான நேரத்தில் சரியான வாய்ப்பை பயன்படுத்தவும் வேண்டும். பொறுமை மட்டும் இருந்தால் போதாது, தேவையான இடத்தில் துணிச்சலாக செயல்படவும் வேண்டும். இந்த அனுபவங்கள் தான் இப்போது உங்கள் மிகப்பெரிய பலனாக மாறப்போகின்றன. 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த புதிய கால மாற்றத்தில் கடந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு போராட்டமும், ஒவ்வொரு அனுபவமும் வீணாகாமல் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக மாறப்போகிறது. பிறகு கிரகங்கள் தனுசு ராசிக்கு கொடுக்க போகும் பலன்கள். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால மாற்றத்தில் கிரகங்களின் இயக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக நின்று கொண்டிருந்த பல விஷயங்களை மீண்டும் இயக்கத் தொடங்கும். இதுவரை இருந்த தடைகள் படிப்படியாக விலகி முன்னேற்றத்திற்கான சூழ்நிலை முழுவாகும். தனுசு ராசியின் அதிபதியான குரு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகும் கிரகமாக செயல்படுவார். கல்வி, தொழில், வெளிநாட்டு வாய்ப்பு, பொருளாதார முன்னேற்றம், குடும்ப வளர்ச்சி மற்றும் சமூக மதிப்பு ஆகியவற்றில் புதிய கதவுகள் திறக்கும். நீண்ட காலமாக காத்திருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும் வாய்ப்பும் உள்ளது. சனி கடந்த காலத்தில் கற்றுக் கொடுத்த பாடங்களின் பலனை இப்போது கொடுக்க தொடங்குவார். ஒழுக்கமாக உழைத்தவர்களுக்கு நிலையான வேலை, நீண்டகால வருமானம், பொறுப்பான பதவி மற்றும் பொருளாதார பாதுகாப்பு உருவாகும். அவசரமான வளர்ச்சி அல்ல, உறுதியான வளர்ச்சி தான் இந்த காலத்தின் அடையாளமாக இருக்கும். செவ்வாய் செயல்படும் வேகத்தை அதிகரிப்பார். நீண்ட நாட்களாக யோசித்து மட்டும் இருந்த விஷயங்களை இப்போது நடைமுறையில் செயல்படுத்துவீர்கள். புதிய தொழில், வேலை மாற்றம், சொத்து வாங்குதல் அல்லது வாழ்க்கையின் முக்கியமான முடிவுகளில் தைரியமாக முன்னேறுவீர்கள். புதன் சிந்தனை மற்றும் பேச்சில் தெளிவை கொடுப்பார். வேலை நேர்காணல், தொழில் ஒப்பந்தம், வியாபார பேச்சுவார்த்தை, அரசு ஆவணங்கள் மற்றும் முக்கியமான முடிவுகளில் உங்கள் அறிவு பெரிய பலமாக இருக்கும். சரியான நேரத்தில் சரியான வார்த்தையை பயன்படுத்தும் திறன் அதிகரிக்கும். சுக்கிரன் குடும்ப வாழ்க்கையிலும் உறவுகளிலும் இனிமையை அதிகரிப்பார். திருமணம், காதல், வாழ்க்கை துணை, வீடு வசதி மற்றும் குடும்ப மகிழ்ச்சி போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக ஒத்திவைக்கப்பட்ட குடும்ப திட்டங்களும் நிறைவேற தொடங்கும். சூரியன் தலைமைத்துவத்தையும் தன்னம்பிக்கையையும் உயர்த்துவார். வேலை செய்யும் இடத்தில் உங்கள் கருத்துக்கு மதிப்பு கிடைக்கும். மற்றவர்கள் முடிவு எடுக்கும் இடத்தில் நீங்கள் முடிவு சொல்லும் நிலைக்கு உயர வாய்ப்பு உருவாகும். சந்திரன் மனதில் இருந்த தேவையற்ற பயம் மற்றும் குழப்பத்தை குறைப்பார். எதிர்காலத்தை நினைத்து அதிகமாக கவலைப்படுவதை விட இன்று செய்ய வேண்டிய விஷயத்தில் கவனம் செலுத்தும் மனநிலை உருவாகும். இதனால் மன அமைதியும் அதிகரிக்கும். ராகு புதிய தொழில்நுட்பம், வெளிநாட்டு தொடர்புகள், டிஜிட்டல் தொழில், ஆன்லைன் வருமானம் மற்றும் வழக்கத்திற்கு மாறான புதிய வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துவார். பழைய முறையை மட்டும் நம்பாமல் புதிய உலகத்தையும் பயன்படுத்தும் திறன் வளர்ச்சி தரும். கேது தேவையில்லாத மனிதர்கள் பழைய தோல்விகள் மற்றும் மனச்சுமைகளை விட்டு விலகும் பக்குவத்தை கொடுப்பார். எதிர்காலத்தை பிடித்துக் கொண்டு நிற்பதை விட எதிர்காலத்தை கட்டியெழுப்பும் எண்ணம் அதிகரிக்கும்.
216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த கால மாற்றத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுக்க போகும் மிகப்பெரிய பலன் வாய்ப்புகள் மட்டுமல்ல, அந்த வாய்ப்புகளை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு தைரியமாக பயன்படுத்தி வாழ்க்கையை அடுத்த உயரத்திற்கு கொண்டு செல்லும் அறிவும் மன உறுதியும் தான் தனுசு ராசிக்கு வலுக்கரும் முக்கிய யோகங்கள். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரியகால மாற்றத்தில் ஜாதகத்தில் வலிமையாக இருக்கும் சில முக்கிய யோகங்களின் பலன்கள் தெளிவாக வெளிப்பட தொடங்கும். பல வருடங்களாக தாமதமாக இருந்த முன்னேற்றம் இப்போது சரியான திசையில் நகரும். முதலில் ஹம்ச மகாபுருஷ யோகம். குரு வலிமையாக அமைந்த ஜாதகங்களில் இந்த யோகம் அறிவு, உயர்ந்த பதவி, சமூக மரியாதை, பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஆன்மீக பக்குவத்தை அதிகரிக்கும். இதுவரை கற்றுக்கொண்ட அனுபவங்களே இனி வாழ்க்கையின் மிகப்பெரிய சொத்தாக மாறும். ராஜயோக அமைப்புகள் வலுப்பெற்றவர்களுக்கு 216 வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த காலம் தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க உயர்வை கொடுக்கும். நீண்ட நாட்களாக காத்திருந்த பதவி, அதிகாரம் அல்லது முக்கிய பொறுப்பு கிடைக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். தன யோகம் வலிமையாக இருப்பவர்களுக்கு வருமானம் மட்டுமல்ல, அந்த வருமானத்தை நிலையான செல்வமாக மாற்றும் வாய்ப்புகளும் உருவாகும். சேமிப்பு, முதலீடு, வீடு, நிலம் மற்றும் நீண்டகால பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை படிப்படியாக வலுப்படும். குரு சூரியன் தொடர்பு நல்ல நிலையில் இருப்பவர்களுக்கு தலைமைத்துவமும் செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு, கல்வி, நிர்வாகம், சட்டம், ஆலோசனை, பயிற்சி அல்லது பெரிய நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கு இந்த அமைப்பு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடும். நீத்தடந்த ராஜயோகம் உள்ளவர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட தோல்விகளே இனி வெற்றிக்கான அனுபவமாக மாறும். முன்பு முடியவில்லை என்று நினைத்த விஷயத்தை இந்த முறை சரியான திட்டமிடமுடன் வெற்றிகரமாக முடித்தீர்கள். விரைவ ராஜயோகம் வலுப்பெற்றவர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் நல்ல பலனை கொடுக்கும். முடிந்து விட்டது என்று நினைத்த ஒரு வாய்ப்பு வேறு வடிவத்தில் மீண்டும் வந்து வாழ்க்கையின் முக்கிய முன்னேற்றமாக மாறும். பரத கர்மயோகம் அமைந்தவர்களுக்கு உழைக்கும் அதிர்ஷ்டமும் ஒன்றாக செயல்படும். நீங்கள் செய்யும் முயற்சிக்கு சரியான மனிதர்கள், சரியான நேரம் மற்றும் சரியான வாய்ப்புகள் இணைந்து பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். 216 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களுக்கு வலுப்பெறும் இந்த யோகங்களின் பலன் பல வருடங்களாக பார்த்திருந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் உண்மையாக அனுபவிக்கும் காலத்தை உருவாக்கும். தொழிலில் உயர்வு, பொருளாதார வளர்ச்சி, சமூக மரியாதை, குடும்ப நிம்மதி மற்றும் உங்கள் திறமைக்கு உரிய அங்கீகாரம் ஒன்றன் பின் ஒன்றாக கிடைத்து வாழ்க்கையை உறுதியான உயரத்திற்கு கொண்டு செல்லும். தசா, புத்தி மற்றும் நட்சத்திரங்கள் கொண்டு வரும் மிகப்பெரிய மாற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரியகால மாற்றத்தில் கிரகங்களின் பலன்கள் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் வெளிப்படாது. ஒவ்வொருவரின் ஜாதகத்தில் நடைபெறும் தசா, புத்தி மற்றும் பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் வாழ்க்கையின் முக்கியமான முன்னேற்றங்கள் வரிசையாக நடைபெறும். தனுசு ராசியில் மூலம் பூராடம், உத்திராடம் ஆகிய நட்சத்திரங்கள் இடம்பெறுகின்றன. இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் இந்த காலத்தின் தாக்கம் தனித்தனியான பலன்களை வழங்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் பல வருடங்களாக இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவான பாதை உருவாகும். பழைய பிரச்சனைகளை முடித்து புதிய அத்தியாயத்தை தொடங்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். தொழில், பொருளாதாரம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் உறுதியான முடிவுகளை எடுப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையும் வளர்ச்சி வேகமும் அதிகரிக்கும். இதுவரை தள்ளிப்போன வேலைகள் மீண்டும் தொடங்கும். புதிய தொழில், வெளிநாட்டு வாய்ப்பு, கல்வி, பதவி உயர்வு போன்ற முக்கியமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். உத்திராடம் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகளோடு சேர்ந்து மரியாதையும் உயர்வு பெறும். குடும்பத்திலும் தொழிலிலும் உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பலருடைய எதிர்காலத்தையும் பாதிக்கும் அளவிற்கு முக்கியத்துவம் பெறும். தசாமாற்றம் வரும்போது வாழ்க்கையின் முன்னுரிமையும் மாறும். பல வருடங்களாக உழைத்தும் நகராத விஷயங்கள் திடீரென வேகம் பெறும். வேலை, தொழில், திருமணம், சொத்து, குழந்தைகள், வெளிநாடு அல்லது கல்வி போன்ற எந்த பகுதி முதலில் முன்னேற வேண்டும் என்பதை
அந்த தசா காலமே தீர்மானிக்கும். புத்தி காலங்கள் குறுகியதாக இருந்தாலும் மிகப்பெரிய திருப்பங்களை உருவாக்கும். ஒரு புதிய வேலை, முக்கியமான தொழில் ஒப்பந்தம், திருமண முடிவு, வெளிநாட்டு அழைப்பு, சொத்து வாங்கும் வாய்ப்பு அல்லது வாழ்க்கையை மாற்றும் ஒரு சந்திப்பு இந்த காலத்தில் நடைபெறலாம். 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த காலத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு முக்கியமான சக்தியை கொடுக்கிறது. மூலம் பழைய தடைகளை உடைத்து புதிய பாறையை உருவாக்கும். பூராடம் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வேகமாக கொண்டு வரும். உத்திராடம் மரியாதை, பொறுப்பு மற்றும் நிலையான உயர்வை வழங்கும். இந்த தசாபுத்தி மற்றும் நட்சத்திர மாற்றங்கள் ஒன்றாக செயல்படும் போது பல வருடங்களாக காத்திருந்த முன்னேற்றங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு 216 வருடங்களுக்கு பிறகு தொடங்கும் இந்த புதிய காலத்தை மிகப்பெரிய வெற்றி காலமாக மாற்றப் போகின்றன. வேலை, தொழில் மற்றும் வியாபாரத்தில் உருவாகும் மிகப்பெரிய முன்னேற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரியகால மாற்றத்தில் உங்கள் தொழில் வாழ்க்கை புதிய உயரத்தை நோக்கி நகரும். பல வருடங்களாக செய்த உழைப்பிற்கு சரியான வாய்ப்பும் அதற்கான அங்கீகாரமும் கிடைக்கும் காலம் இது. வேலை செய்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மட்டுமல்ல, அவற்றை வழிநடத்தும் அதிகாரமும் அதிகரிக்கும். உங்கள் திறமை, அனுபவம், முடிவெடுக்கும் திறன் ஆகியவை மேலதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கும். இதுவரை பின்னணியில் இருந்தவர்கள் கூட இனி முக்கியமான இடத்தில் செயல்படுவீர்கள். பதவி உயர்வு, சம்பள உயர்வு அல்லது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நிரந்தர வேலை போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உருவாகும். உங்களுடைய உழைப்பை நிரூபிக்க மீண்டும் மீண்டும் போராட வேண்டிய நிலை குறைந்து ஏற்கனவே செய்த சாதனைகளே உங்களுக்கு புதிய கதவுகளை திறக்கும். வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு இந்த 216 வருட மாற்றம் மிகவும் சாதகமாக அமையும். உங்கள் அனுபவத்திற்கு ஏற்ற நிறுவனம், நல்ல பணிச்சூழல், அதிக வளர்ச்சி மற்றும் எதிர்கால பாதுகாப்பு கொண்ட வாய்ப்புகள் உருவாகும். அவசரப்பட்டு முடிவு எடுக்காமல் பல வாய்ப்புகளை ஒப்பிட்டு சிறந்ததை தேர்வு செய்யும் நிலை ஏற்படும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் போட்டித் தேர்வு, நேர்காணல் மற்றும் நியமனம் போன்ற விஷயங்களில் தொடர்ந்து முயற்சி செய்தால் நல்ல பலனை காண்பீர்கள். இதுவரை சிறிய வித்தியாசத்தில் தவறிய வாய்ப்புகள் இனி சாதகமாக மாறும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் மட்டுமல்ல, வியாபாரத்தின் மதிப்பும் உயரும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய ஒப்பந்தங்கள், புதிய கிளைகள், புதிய சேவைகள் அல்லது புதிய சந்தைகள் மூலம் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்கள் சரியான கூட்டாளிகளை தேர்வு செய்து செயல்பட்டால் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அடைவீர்கள். ஒப்பந்தங்கள், முதலீடுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகளை முறையாக கையாள்வது தொழிலின் அடித்தளத்தை மேலும் வலுப்படுத்தும். சொந்த தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இது மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். பல வருடங்களாக மனதில் இருந்த யோசனையை செயல்படுத்த சரியான நேரம் கிடைக்கும். சிறிய முயற்சியாக தொடங்குவது கூட எதிர்காலத்தில் பெரிய நிறுவனமாக வளரக்கூடிய அடித்தளத்தை அமைக்கும். ஆலோசனை, கல்வி, பயிற்சி, சட்டம், சுற்றுலா, டிஜிட்டல் தொழில், வெளிநாட்டு வர்த்தகம், பதிப்பகம், ஊடகம், ஆன்லைன் சேவைகள் மற்றும் அறிவு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் சிறப்பான முன்னேற்றத்தை உருவாக்கும். 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த கால மாற்றத்தில் தனுசு ராசிக்காரர்களின் தொழில் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பலன், உழைப்பிற்கு கிடைக்கும் அங்கீகாரம், திறமைக்கு கிடைக்கும் உயர்வு, அனுபவத்திற்கு கிடைக்கும் மரியாதை மற்றும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் வெற்றியாக இருக்கும். பணம், சேமிப்பு மற்றும் சொத்து விஷயங்களில் உருவாகும் மிகப்பெரிய முன்னேற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரியகால மாற்றத்தில் பொருளாதார வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இதுவரை வருமானம் வந்தாலும் நிலையாக தங்காத சூழ்நிலை மாறி செல்வத்தை உருவாக்கும் காலம் ஆரம்பமாகும். கடந்த சில வருடங்களில் உழைத்த பணத்தின் பெரும்பகுதி குடும்ப தேவைகள், மருத்துவ செலவுகள், கல்வி, கடன், தொழில் முதலீடு அல்லது எதிர்பாராத செலவுகளுக்காக சென்றிருக்கலாம். இனி வருமானம் வந்த பிறகு அதை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்தும் திறன் அதிகரிக்கும். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒரே வருமானத்தை மட்டும் நம்பியிருந்தவர்கள் கூடுதல் வருமான வழிகளை உருவாக்குவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு, ஊக்கத்தொகை அல்லது புதிய பொறுப்பின் மூலம் வருமானம் உயரும்.
தொழில் செய்பவர்களுக்கு லாபம் படிப்படியாக அதிகரிக்கும், கடன் சுமை குறையும். பல வருடங்களாக மன அழுத்தத்தை கொடுத்திருந்த கடன்களை ஒவ்வொன்றாக அடைத்து முடிக்கும் சூழல் உருவாகும். பொருளாதார ஒழுங்கு அதிகரிப்பதால் தேவையில்லாத கடன்களை தவிர்க்கும் பழக்கமும் உருவாகும். சேமிப்பு பழக்கம் வலுப்படும். கையில் இருக்கும் பணத்தை முழுவதும் செலவு செய்வதை விட எதிர்கால தேவைகளுக்காக திட்டமிட்டு சேமிக்க ஆரம்பிப்பீர்கள். குழந்தைகளின் கல்வி, குடும்ப பாதுகாப்பு, ஓய்வுக்கால வாழ்க்கை மற்றும் அவசர தேவைகளுக்கான கணிநிதியை உருவாக்குவீர்கள். சொந்த வீடு வாங்கும் யோகம் பலருக்கு வலுப்படும். நீண்ட நாட்களாக வீடு வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் சரியான நேரத்தில் அதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள். வீடு கட்டுதல், புதுப்பித்தல் அல்லது குடும்பத்திற்கு வசதியான இடத்திற்கு குடிபெயர்வது போன்ற நல்ல மாற்றங்களும் நடைபெறலாம். இடம் மற்றும் சொத்து முதலீடுகள் நல்ல பலனை கொடுக்கும். சரியான ஆவணங்களை சரிபார்த்து செய்யும் முதலீடுகள் எதிர்காலத்தில் பெரிய மதிப்பை பெறும். பூர்வீக சொத்து தொடர்பான நீண்டகால பிரச்சனைகளும் சாதகமான முடிவை நோக்கி நகரும். நீண்ட நாட்களாக கிடைக்காமல் இருந்த பணம், பாக்கி தொகை, காப்பீட்டு நன்மை, அரசு சார்ந்த தொகைகள் அல்லது சட்ட ரீதியாக கிடைக்க வேண்டிய உரிமைகள் சிலருக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த 216 வருட மாற்றத்தின் மிகப்பெரிய பொருளாதார பலன் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல, சம்பாதித்த பணத்தை பாதுகாத்து சேமிப்பை உருவாக்கி குடும்பத்திற்கு பல தலைமுறைகள் பயன்படும் நிலையா சொத்துக்களை உருவாக்கும் வாழ்க்கை நிலையை அடைவதுதான். காதல், திருமணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால மாற்றத்தில் உங்கள் உறவுகள் மேலும் முதிர்ச்சியடையும். உணர்ச்சியை மட்டும் நம்பி முடிவு எடுப்பதை விட நம்பிக்கை, புரிதல், பொறுப்பு மற்றும் எதிர்காலத்தை அடிப்படையாக கொண்டு உறவுகளை உருவாக்கும் காலம் இது. காதலில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்க்க தெளிவு கிடைக்கும். உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்ப சம்மதம், திருமண பேச்சு, எதிர்கால திட்டங்கள் போன்றவை சாதகமாக நகரும். ஒருவரை நேசிப்பது மட்டுமல்ல, அந்த உறவை வாழ்க்கை முழுவதும் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற பக்குவமும் இந்த காலத்தில் அதிகரிக்கும். தேவையில்லாத சந்தேகங்கள், தவறான புரிதல்கள் மற்றும் சிறிய மனக்கசப்புகள் படிப்படியாக குறையும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு 216 வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த மாற்றம் மிகவும் முக்கியமானதாக இருக்கும். பல வருடங்களாக தாமதமான திருமண பேச்சுகள் மீண்டும் தொடங்கும். உங்களுக்கு பொருத்தமான வாழ்க்கை துணையை சந்திக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் போது வெளிப்புற வசதிகளை மட்டும் பார்க்காமல் நல்ல குணம், குடும்ப மதிப்புகள், பொறுப்பு உணர்வு, கல்வி, புரிதல் மற்றும் வாழ்க்கை இலக்குகளை முக்கியமாக கருதுவீர்கள். திருமணமானவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். கணவன் மனைவி இருவரும் எதிர்கால இலக்குகளை ஒன்றாக திட்டமிடுவீர்கள். வீடு, குழந்தைகள், சேமிப்பு, தொழில் வளர்ச்சி போன்ற முக்கிய முடிவுகளில் இருவரும் இணைந்து செயல்படுவீர்கள். நீண்ட நாட்களாக பேசப்படாமல் இருந்த சில விஷயங்கள் நல்ல முறையில் முடிவுக்கு வரும். ஒருவர் மற்றொருவரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் மனநிலை அதிகரிப்பதால் குடும்பத்தில் நிம்மதி நிலவும். குழந்தைகள் உள்ளவர்களுக்கு அவர்களுடைய கல்வி, திறமை மற்றும் எதிர்கால வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். குழந்தைகளின் சாதனைகள் குடும்பத்திற்கு பெருமையை ஏற்படுத்தும். பெற்றோர் மற்றும் உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக சரியாகும். குடும்பத்தில் முக்கியமான நிகழ்வுகள் மகிழ்ச்சியை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக ஒன்றாக கூட முடியாத உறவினர்களுடன் மீண்டும் நல்ல உறவு உருவாகும். வெளிநாட்டில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்திப்பு, குடும்ப விழாக்கள், திருமணங்கள் அல்லது புதிய உறுப்பினர்களின் வருகை போன்ற மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் இந்த காலத்தில் நடைபெறலாம். 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த கால மாற்றத்தில் தனுசு ராசிக்காரர்களின் குடும்ப வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பலன் அன்பு, நம்பிக்கை, ஒற்றுமை, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் பல வருடங்கள் நிலைத்து நிற்கும் உறவுகளின் வலிமையாக இருக்கும். கல்வி, வெளிநாடு பயணம் மற்றும் புதிய வாய்ப்புகளில் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால மாற்றத்தில்
உங்கள் வாழ்க்கையின் எல்லைகள் விரிவடையப் போகின்றன. இதுவரை நினைத்து மட்டும் இருந்த பல வாய்ப்புகள் இனி நடைமுறையில் உங்கள் வாழ்க்கைக்குள் வரத் தொடங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் உருவாகும். உயர்கல்வி, ஆராய்ச்சி, தொழில்முறை படிப்புகள் மற்றும் போட்டித் தேர்வுகளில் தொடர்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். கவனச்சிதறல் குறைந்து ஒரு தெளிவான இலக்கை நோக்கி பயணிப்பீர்கள். உங்களுடைய திறனுக்கு ஏற்ற படிப்பை தேர்வு செய்யும் வாய்ப்பும் உருவாகும். இதுவரை சூழ்நிலை காரணமாக தள்ளிப்போன கல்வி திட்டங்கள் மீண்டும் தொடங்கும். வேலை செய்பவர்களுக்கு புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் காலம் இது. செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், வெளிநாட்டு மொழி, நிர்வாகம், நிதி மேலாண்மை அல்லது உங்கள் துறைக்கு தேவையான புதிய பயிற்சிகளை கற்றுக்கொள்வது எதிர்கால முன்னேற்றத்திற்கு பெரிய பலனாக அமையும். வெளிநாட்டு வாய்ப்புகள் மிகவும் வலுப்பெறும். வெளிநாட்டில் வேலை, உயர்கல்வி, ஆராய்ச்சி, தொழில் விரிவாக்கம் அல்லது நிரந்தரமாக குடியேறும் வாய்ப்புகளை எதிர்பார்த்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உருவாகும். நீண்ட நாட்களாக தாமதமாக இருந்த விசா, அனுமதி அல்லது ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களும் சாதகமாக நகரும். இடமாற்ற யோகம் பலருக்கு அமையும். வேலை, கல்வி, தொழில் அல்லது குடும்ப காரணங்களுக்காக புதிய நகரம் அல்லது புதிய நாட்டிற்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையின் பலத்தையும் எதிர்கால வாய்ப்புகளையும் உயர்த்தும். பயணங்கள் வெறும் சுற்றுலாவாக மட்டும் இருக்காது. தொழில், கல்வி, ஆன்மீகம், முதலீடு அல்லது புதிய தொடர்புகளை உருவாக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளும் பயணங்கள் எதிர்காலத்தில் பெரிய பலனை கொடுக்கும். இந்த காலத்தில் உருவாகும் புதிய மனிதர்கள் மற்றும் தொடர்புகள் உங்கள் வாழ்க்கையின் முக்கியமான திருப்பமாக அமையலாம். ஒரு அறிமுகம் புதிய வேலைக்கு வழிவகுக்கும். ஒரு பயணம் புதிய தொழில் வாய்ப்பை உருவாக்கும். ஒரு சந்திப்பு பல வருடங்களுக்கான முன்னேற்றத்தின் கதவை திறக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகம். 216 வருடங்களுக்கு பிறகு வரும் இந்த காலத்தில் அந்த ஆர்வமே உங்களை மற்றவர்களை விட வேகமாக முன்னேறச் செய்யும். இந்த காலத்தின் மிகப்பெரிய பலன் புதிய அறிவு, புதிய அனுபவம், புதிய மனிதர்கள், புதிய நாடுகள் மற்றும் புதிய வாய்ப்புகள் ஒன்றாக இணைந்து உங்கள் வாழ்க்கையை இதுவரை நினைக்காத உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதுதான். வளர்நிலை, ஆன்மீகம் மற்றும் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையில் உருவாகும் மாற்றம். தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால மாற்றத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்புற முன்னேற்றம் மட்டுமல்ல, மனதளவிலும் மிகப்பெரிய வளர்ச்சி உருவாகும். கடந்த கால அனுபவங்கள் உங்களை உடைக்காமல் மேலும் பக்குவப்படுத்தி இருப்பதை இந்த காலத்தில் உணர்வீர்கள். இதுவரை சில விஷயங்களை மாற்ற முடியாமல் அமைதியாக ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள். சில நேரங்களில் சரியான முடிவு எடுக்க தாமதமாகி இருக்கும். சில மனிதர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்திருப்பீர்கள். இனி அந்த நிலை மாறும். எந்த மனிதருக்கு உங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும், எந்த உறவை பாதுகாக்க வேண்டும், எந்த வாய்ப்பை உடனே பயன்படுத்த வேண்டும், எந்த விஷயத்தை விட்டுவிட்டு முன்னேற வேண்டும் என்பதில் தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள். கடந்த காலத்தில் நடந்த தோல்விகள் இனி உங்களை பயமுறுத்தாது. அதே தவறை மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டிய அனுபவமாக அவற்றை பயன்படுத்துவீர்கள். மன உறுதி முன்பை விட பல மடங்கு அதிகரிக்கும். ஒரு தடையால் இலக்கை மாற்றாமல் அதற்கான பாதையை மட்டும் மாற்றி முன்னேறும் திறம் உருவாகும். மனிதர்களை நம்பும் விதத்திலும் நல்ல மாற்றம் வரும். வெளிப்படையாக பேசுபவர்களை மட்டும் நம்பாமல் தொடர்ந்து செயல்படுபவர்களை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். இதனால் உங்களை சுற்றி உண்மையான மனிதர்கள் மட்டுமே நிலைத்து நிற்பார்கள். உள்ளுணர்வு மிகவும் வலுப்படும். ஒரு முடிவை எடுக்கும் முன் மனம் சொல்லும் எச்சரிக்கையையும் அனுபவம் சொல்லும் உண்மையையும் ஒன்றாக இணைத்து செயல்படுவீர்கள். இதனால் தேவையில்லாத இழப்புகளும் தவறான முடிவுகளும் குறையும். ஆன்மீக ஈடுபாடும் அதிகரிக்கும். இறை வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, தியானம், தர்மம் மற்றும் பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஆகியவை மன அமைதியை அதிகரிக்கும். நல்ல எண்ணத்துடன் தொடங்கும் காரியங்களில் வெற்றியும் எளிதாக அமையும். இந்த 216 வருட மாற்றம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்கும். வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும். உங்களுடைய முடிவுகளை சரியாக எடுக்க முடியும். உங்களுடைய முயற்சியை அதிகரிக்க முடியும். அதுவே உங்கள் எதிர்காலத்தை மாற்றும்.
இதுவரை கடந்த காலத்தை நினைத்து சில நேரங்களை இழந்திருந்தாலும் இனி எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவீர்கள். 216 வருடங்களுக்கு பிறகு தனுசு ராசிக்காரர்களிடம் உருவாகும் மிகப்பெரிய மாற்றம் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் என்ற நம்பிக்கையிலிருந்து அந்த நல்ல வாழ்க்கையை உங்களுடைய முயற்சியால் உருவாக்கும் உறுதியான மனநிலைக்கு உயர்வதுதான். ஆரோக்கியம், வாழ்க்கை ஒழுக்கம் மற்றும் 216 வருட மாற்றத்தின் இறுதி செய்தி. தனுசு ராசிக்காரர்களே, 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த அரிய கால மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வேலை, தொழில், பணம், குடும்பம், திருமணம், கல்வி, வெளிநாடு, சொத்து, சமூக மரியாதை என்று பல துறைகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டது. ஆனால் ஒரு உண்மையை மறந்துவிடக்கூடாது. நல்ல காலம் வந்தாலே வாழ்க்கை முழுவதும் மாறிவிடாது. அந்த நல்ல காலத்தை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய உடல் ஆரோக்கியம், மன உறுதி, தெளிவான சிந்தனை மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கை இருந்தால்தான் அந்த மாற்றம் முழுமையாக உங்கள் கைக்கு வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே பெரிய கனவுகள் இருக்கும், பெரிய இலக்குகள் இருக்கும். ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதில்லை. நீங்கள் எங்கு இருந்தாலும் இன்னும் ஒருபடி மேலே செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்கும். அந்த எண்ணமே உங்கள் மிகப்பெரிய பலம். ஆனால் அந்த இலப்பை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது உங்கள் உடலை கவனிக்காமல் விடாதீர்கள். நேரத்திற்கு சாப்பிடுங்கள், பசியை தள்ளி போட்டு வேலை செய்யாதீர்கள், போதுமான பன்னீர் குடியுங்கள். தினமும் குறைந்தது அரை மணி நேரமாவது நடைப்பயிற்சி அல்லது உடற்பயிற்சி செய்யுங்கள். உடல் சுறுசுறுப்பாக இருந்தால்தான் மனமும் சுறுசுறுப்பாக இருக்கும். இரவு தேவையில்லாமல் அதிக நேரம் விழித்திருந்து மறுநாள் சோர்வன் மாலை தொடங்கும் பழக்கத்தை பொடித்துக் கொள்ளுங்கள். நேரத்திற்கு தூங்குங்கள். காலையில் சீக்கிரமாக எழும் பழக்கத்தை உருவாக்குங்கள். அதிகாலை நேரம் உங்கள் மனதிற்கும் சிந்தனைக்கும் மிகப்பெரிய சக்தியை கொடுக்கும். அதேபோல் மனதையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் யார் என்ன சொன்னார்கள், யார் உங்களை ஏமாற்றினார்கள், யார் உங்கள் மதிப்பை புரிந்து கொள்ளவில்லை என்பதையே நினைத்து தினமும் உங்களை நீங்களே சோர்வடைய செய்யாதீர்கள். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் இனி என்ன நடக்க வேண்டும் என்பதை மாற்ற முடியும். அதற்கான சக்தி உங்களிடமே இருக்கிறது. இவ்வளவு நல்ல பலன்களை கேட்ட பிறகும் சில தனுசு ராசிக்காரர்கள் மனதிற்குள் எனக்கு இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா என்று நினைக்கலாம். அந்த கேள்வி வருவது தவறு இல்லை. ஏனென்றால் கடந்த சில வருடங்களில் நீங்கள் சந்தித்த தாமதங்களும் சோதனைகளும் அப்படிப்பட்ட சந்தேகத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் கால மாற்றம் என்பது ஒரு சாதாரண காலப்பகுதி அல்ல. பல வருடங்களாக விதைக்கப்பட்ட உழைப்பிற்கு பலன் கிடைக்க தொடங்கும் நேரம். பல வருடங்களாக பார்த்திருந்த கதவுகள் திறக்க தொடங்கும் நேரம். பல வருடங்களாக முடியவில்லை என்று நினைத்த விஷயங்கள் நடைபெற தொடங்கும் நேரம். ஆனால் வாய்ப்பு கதவை திறக்கும். அதற்குள் நடந்து செல்ல வேண்டியது நீங்கள். கிரகங்கள் வழியை காட்டும். அந்த வழியில் தொடர்ந்து நடக்க வேண்டியது நீங்கள். அதிர்ஷ்டம் சூழ்நிலையை உருவாக்கும். அதை வெற்றியாக மாற்ற வேண்டியது உங்கள் முயற்சி. அதனால் இந்த காலத்தில் ஒரு விஷயத்தை மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்களே ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாதீர்கள். ஒரு தோல்வியா உங்கள் திறமை முடிவடையாது. ஒரு தாமதத்தால் உங்கள் அதிர்ஷ்டம் முடிவடையாது. ஒரு மனிதர் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக உங்கள் மதிப்பு புரிந்து விடாது. உங்களுடைய நேரம் வரும். அந்த நேரம் வந்துவிட்டால் பல வருடங்களாக நின்றிருந்த விஷயங்கள் ஒன்றன்பின் ஒன்றாக நகர ஆரம்பிக்கும். அதனால் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல பழக்கங்களை தொடர்ந்து பின்பற்றுங்கள். கோபத்தை குறையுங்கள். பொறாமையை விளக்குங்கள். தேவையில்லாத ஒப்பீடுகளை நிறுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்கை நோக்கி ஒரு சிறிய அடியாவது எடுத்து வையுங்கள். இன்று செய்யும் அந்த சிறிய முயற்சிகள் தான் நாளை பெரிய வெற்றியாக மாறும். 216 வருடங்களுக்கு பிறகு உருவாகும் இந்த மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு அரிய வாய்ப்பை கொடுக்கிறது. அந்த வாய்ப்பை வீணாக்காதீர்கள். ஒரு அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் குடும்பத்தை உயர்த்துங்கள். உங்கள் கனவுகளை நனவாக்குங்கள். உங்களால் முடியும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் இழக்காதீர்கள். என்றால் இந்த புதிய பாலம் உங்களை சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம். உங்களை காத்திருப்பவராக அல்ல,
சாதிப்பவராக மாற்றக்கூடிய காலம். உங்களை பிறரை பின்பற்றுபவராக அல்ல, பிறருக்கு முன்னுதாரணமாக நிற்கக்கூடிய மனிதராக மாற்றக்கூடிய காலம். அதனால் இந்த 216 வருட மாற்றத்தை முழு நம்பிக்கையுடனும் முழு முயற்சியுடனும் வரவேற்றுக் கொள்ளுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு தரப்போகும் ஒவ்வொரு நல்ல வாய்ப்பையும் தைரியமாக பயன்படுத்துங்கள். உங்களுடைய உடலையும் நலனையும் கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இலக்கை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நிச்சயமாக இந்த காலம் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக அமையும். மேலும் இதுபோன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முக்கியமான கிரக மாற்றங்கள், ராசி பலன்கள், நட்சத்திர தலன்கள் மற்றும் பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள ஆஸ்ட்ரோலஜர்ஸ் மீடியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி.